இது உங்களோட வாழ்நாள் சாதனைக்கான விருதை எடுத்துக்கலாமா? அண்ணாவின் ஃபாலோயர் நீங்க. ஸோ அதுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு கொடுத்த விருது நான் நிறைய குறிப்பிட்டிருக்காரு. முதல்வர் உங்களோட இலக்கியத்தையும் குறிப்பிட்டிருக்காரு, சட்டசபையில நடவடிக்கை குறிப்பிட்டிருக்காரு. இந்த விருதை உங்களோட உச்சகட்ட வாழ்க்கையில் அந்தஸ்தா எடுத்துக்கலாமா சார்? என்னுடைய பணி மாணவராக இருக்கும் போதே நான் இந்த இயக்கத்திற்குள்ளே கலந்து கொண்டு பணியாற்றியவன். அப்பொழுதே என்னை அண்ணா அவர்கள் அந்த ஊர்ல ஒரு சௌதாக்காரர் பிரிச்சுட்டாங்க. அந்த ஊர்ல என்னை கொடியேற்று போட்டிருந்தார். அப்பொழுதே சட்டக்கல்வி படிக்கும் போது அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு என்னோடு நெருக்கமாக வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் அவருடைய பேரிலே எனக்கு எழுதுகிறது தவிர்க்க முடியாதது, பாராட்டுகிறது, போற்றுவதற்குரியது. இன்னைக்கு மொழி சம்பந்தமா ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கு. அதுல அண்ணா பேசின பல வார்த்தைகளை சென்சார் எடுத்திருக்காங்க. இன்னைக்கும் மொழிக்காக போராட வேண்டிய சூழல் நம்மளுக்கு இருக்குது. இன்னும் படம் பார்க்கல, அது எப்படி கமெண்ட் பண்ணுங்க? படத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். இது உங்களோட வாழ்நாள் சாதனைக்கான விருதை எடுத்துக்கலாமா? அண்ணாவின் ஃபாலோயர் நீங்க. ஸோ அதுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு கொடுத்த விருது நான் நிறைய குறிப்பிட்டிருக்காரு. முதல்வர் உங்களோட இலக்கியத்தையும் குறிப்பிட்டிருக்காரு, சட்டசபையில நடவடிக்கை குறிப்பிட்டிருக்காரு. இந்த விருதை உங்களோட உச்சகட்ட வாழ்க்கையில் அந்தஸ்தா எடுத்துக்கலாமா சார்? என்னுடைய பணி மாணவராக இருக்கும் போதே நான் இந்த இயக்கத்திற்குள்ளே கலந்து கொண்டு பணியாற்றியவன். அப்பொழுதே என்னை அண்ணா அவர்கள் அந்த ஊர்ல ஒரு சௌதாக்காரர் பிரிச்சுட்டாங்க. அந்த ஊர்ல என்னை கொடியேற்று போட்டிருந்தார். அப்பொழுதே சட்டக்கல்வி படிக்கும் போது அரசியல் அங்கீகாரம் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு என்னோடு நெருக்கமாக வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனால் அவருடைய பேரிலே எனக்கு எழுதுகிறது தவிர்க்க முடியாதது, பாராட்டுகிறது, போற்றுவதற்குரியது. இன்னைக்கு மொழி சம்பந்தமா ஒரு திரைப்படம் வெளியாகி இருக்கு. அதுல அண்ணா பேசின பல வார்த்தைகளை சென்சார் எடுத்திருக்காங்க. இன்னைக்கும் மொழிக்காக போராட வேண்டிய சூழல் நம்மளுக்கு இருக்குது. இன்னும் படம் பார்க்கல, அது எப்படி கமெண்ட் பண்ணுங்க? படத்தை பார்த்து தான் சொல்ல முடியும்.